அந்த பீச்ல டாக்கியாவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே தப்பா இருக்காத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியா அவன கண்ட்ரோல் பண்றான். டாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கேவும், கொட்டக்கும் அவன் முன்னாடி ஸ்விம் சூட் போட்டுருந்தத பார்த்து அவன் ரொம்ப ஷை ஆகுறான். அத வந்து பார்த்தீங்கன்னா வெட்கப்படுறான். கொட்டக்கோ வந்து கீழ பார்த்து உன்னோட ஸ்விம் சூட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, あんま டாக்கியா りじろ இன்னமும் じ வந்து ろ見な பார்த்தீங்கன்னா, いで அவங்கள よ。 வந்து பார்க்காம 水 வந்து 着着てて பார்த்தீங்கன்னா, も私泳 அத がない பார்த்து ரொம்ப よ。 ஷை ஆகுறான். வெட்கப்பட்டு நின்னுங்கிறான் அந்த இடத்துல. ஏன் எனக்கு இந்த மாரி நடந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியா நெனச்சு பார்க்குறான். அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க ட்ரெயின்ல வந்தப்போ. பார்த்தீங்கன்னா, சாயு அது மட்டும் இல்லாம டாக்கியா 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல வந்துட்டுருக்காங்க. அப்ப டாக்கியா வந்து நெனச்சு பார்க்குறான். இந்த பீச் ட்ரீ அது எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளயே நெனச்சு பார்க்குறான். அவங்க 2 பேரும் அவங்க ஸ்விம் சூட் போடாம, அவங்க 2 பேரும் வந்து 本当に பார்த்தீங்கன்னா, も கியூட்டான அந்த う夢みたい。 சம்மர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நெனச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுருந்தான் அவனுடைய கனவுல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கனவு கண்டத பார்த்து சாயி அவன எழுப்புறா. உடனே டாக்கியாவும் அவன் கையில வச்சுங்கிற அந்த புது ஃபோனை பார்த்துட்டு, "ஏய் உன்னுடைய புது ஃபோன் நல்லா இருக்கே" அப்படி சொல்றான். "ஆமா, இந்த புது ஃபோனை வச்சு நான் இன்னைக்கு நிறைய ஃபோட்டோ எடுக்க போறேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாய் சொல்றா. இதை கேட்ட உடனே டாக்கியாவும், "நல்ல ஐடியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்றான். ட்ரெயினை விட்டு இறங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மர்ல அவனால சுத்தமா முடியல. அவனோட எனர்ஜி சுத்தமும் ட்ரெயின் ஆயிட்டு அப்படியே தள்ளாடினே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துல கொட்டக்கோ இருக்கிறத அவங்க பார்க்கறா. டாக்கியா பார்க்குறா, "அடடே இவங்க தான் அவங்க அண்ணனா குனிச்சிரோவா" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக்கா பார்த்துங்கிறான் டாக்கியா. உடனே கொன்னிச்சிரோ சொல்றான், "டாக்கியாவை நல்லபடியா பார்த்துக்கினது ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இவங்க தான் என்னுடைய இவங்க தான் என்னுடைய வந்து தம்பி ஹக்கிபி கவுரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். உடனே டாக்கியாவும் கேவும் அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்லி. உடனே சாயி வந்து நான் தான் வந்து கேவுக்கு துணையா வந்திருக்கேன். அவளோட கார்டியன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொட்டக்கோ, கேவியும் சாயும் வாங்க நம்ம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தனியா கூட்டின்னு போயிடுறாங்க. உடனே கொட்டக்கோட தம்பிங்களும் டாக்கியாவை பார்த்து, "ஹே நீ வந்து கொட்டக்கோட பாய் ஃப்ரெண்ட் தானே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உடனே டாக்கியா, "இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டதும் குனிச்சிரும், "ஆமா ஆமா, அவங்க வந்து சின்ன பசங்கள்ல அப்படிதான் தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமா சொல்றான் குனிச்சிரும் அவன் காதுல. உடனே குனிச்சிரு கேட்குறான், "நீ கொட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ரூட் விட்டிருக்கியா?" அப்படின்னு. உடனே குனிச்சிரு இப்படி கேட்டதும், "அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெறும் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொன்னதும், அவன கயித்த பிடிச்சு அமுக்கின்னு, "என்ன சொல்ற? கொட்டக்கா மாரி ஒரு அழகான பொண்ணு இருந்தும், நீ இது மாரி கூட ட்ரை பண்ணலன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேல சரி கண்டா வரும். அவங்க 2 பேரும் வந்து சிம்சூட்ல நின்னுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே டாக்கியா என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேற பக்கமா திருப்புறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா செம ஷையா வரான். இவங்க 2 பேரும் வந்து இப்படி நிக்கிறத பார்த்து. உடனே குனிச்சிட சொல்றான், "நீங்கலாம் போய் என்ஜாய் பண்ணுங்க" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்றான். உடனே அவன் தம்பி, தங்கச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. உடனே குனிச்சிரு அவங்கள தடுத்து, "நம்ம பார்பிக்யூ ரெடி பண்ணணும்" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவையும் அவங்க தம்பிங்களையும் பிடிச்சு இட்டுன்னு வரான். உடனே வந்து, "நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்றான். ஆனா குனிச்சிரோ, "நீங்க வந்து கெஸ்ட்டு. நீங்க வந்து இப்போ போய் என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். உடனே டாக்கியாவும் அவங்க கூட போய் ஜாலியா விளையாடுனுக்குறாங்க கடலோரமா. அப்போ டாக்கியா உடனே பார்க்குறான், "எப்பா இது எவ்வளோ அழகா இருக்கா! இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் மாரி இருக்கா! ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஜீனியஸ் மாரி" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துன்னுக்குறா. இத பார்த்த சாயி வந்து, "ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ பார்க்க ரொமான்டிக் போஸ்ல செம கியூட்டா இருக்கால்ல! இப்போ உனக்கும் அவ கூட சேர்ந்து எடுத்துக்கணும் தானே ஆசையா இருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாயு டாக்கியா கிட்ட கேட்டுன்னுக்குறா. அப்ப உடனே வந்து, "ஏய் சாயு என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ வந்து உன்னுடைய புது ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்க தான் இது மாரிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா. இத கேட்ட உடனேயும் சாய்க்கு, "அடச்சே! இவ நம்ம பிளான கண்டுபிடிச்சுட்டா. இருந்தாலும் என்ன புது பிளான போடுவோம்" அப்படி சொல்றா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய் டப்புன்னு கிட்டர்மான்ல எபிசோட் 7ல வர ஒரு சீன பத்தி பேசுறா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்டு வரும். உடனே அவங்க 2 பேரும், "சரி வாங்க நாம இப்போ அந்த நண்டுவ செய்யலாம்" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுல அந்த நண்டுவ செஞ்சு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனிமேல வந்த மாரியே அவங்க செம்மையான ஒரு நண்ட செஞ்சுடுறாங்க. உடனே சாயு, "ஏய் இங்க பாருங்களேன், இது கண்ணு கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாரி இருக்குது. நான் போய் தூரத்துல இருந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி போய் தூரத்துல இருந்து பார்க்க போறான். உடனே அவங்க 2 பேரும், "ஆமா, ஆமா" சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ தூரத்துல இருந்து பாரு" சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஆனா சாய் வந்து அவங்க 2 பேர் பின்னாடியே போய், அவங்க 2 பேரையும் சீக்ரெட்டா ஃபோட்டோ எடுக்குறா. ஹஹஹா! இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ செம்மையா இருக்கு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஜாலியா சிரிச்சுன்னுருக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஃபோட்டோவ நான் தான் இந்த ஃபோட்டோவ கெத்தா செஞ்சேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவ செஞ்சேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. டாக்கியாவும், கேவும். உடனே வந்து சொல்றா, "ஏய் சாயு எங்க 2 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடு" அப்படின்னு சொல்லி. ஆனா சாயி,
நான் ஃபோட்டோலாம் எப்பயும் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு ஃபோட்டோ எடுக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்ல" அப்படி சொல்றா. உடனே இத பார்த்தோனே கே நெனைக்கிறா, "ஒருவேளை இவ எங்க 2 பேரையும் சீக்ரெட்டா ஃபோட்டோ எடுத்துட்டாளோ" அப்படின்னு நெனைக்கிறா. உடனே கோட்டகோ அவளோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சதும் வேகமா ஓடி வந்து கேவ அப்படியே கடலுக்குள்ள தள்ளி விடுறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க அந்த கடலுக்குள்ளேயே. இப்போ உடனே ஹிப்பிக்கியும் கக்கோருவும் வந்து டாக்கியா கிட்ட வந்து பேசுறாங்க. "ஹேய்! நீ அக்காக்கு சாக்லேட் கேம்ல 2 தடவ பிரைஸ் ஜெயிச்சு குடுத்தியாமே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. உடனே இத கேட்ட டாக்கியா, "ஓ! இவங்க நம்மள இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா யோசிக்கிறான். உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "நம்ப வா இப்போ நம்ப விளையாடலாம்" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பீச் வாலிபால், வாட்டர் கன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 கலந்த மாரி ஒரு கேமுக்கு அவன சேலஞ்ச் பண்றாங்க. அந்த சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியாவ தொடர்ந்து அந்த கன்ன வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாலிபால் வச்சு விளையாண்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியாவ ஒரு வழி பண்றாங்க. டாக்கியாவால வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா முடியல. உடனே கோட்டோக்கு வந்து அவன்கிட்ட, "என் தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா விளையாடாம இருந்ததுனால, இப்ப அவனோட மொத்த எனர்ஜி இப்ப காட்டிட்டா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க கோட்டோக்கு. டாக்கியா சிரிச்சுக்கிட்டே, "ஆ தம்பிங்க இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து ஃபீலிங் நான் பண்ணதே இல்ல. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் என்ஜாய் பண்றேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். உடனே அந்த பசங்க டாக்கியாவ புடிச்சு, "நம்ப வா உன்ன மணல்ல புதைச்சு வச்சு விளையாடலாம்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. உடனே டாக்கியாவும் சரின்னு சொன்னதும், கோட்டக்கும் "அப்படின்னா சூப்பர் நானும் கலந்துக்கிறேன்" சொல்றான். இத பார்த்து கேவும், சாயும் "நானும் வந்து கலந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியாவ மணல்ல புதைச்சுடுறாங்க. உடனே டாக்கியாவ மணல்ல புதைச்சதுக்கப்புறம், "இது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வா நம்ம போய் பீச் வாலிபால் விளையாடலாம்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடிர்றாங்க. இப்ப அந்த பொண்ணுங்க மட்டும் தான் டாக்கியா கூட இருக்கிறாங்க. இப்ப சாய் வந்து, "நான் ஃபோட்டோ எடுக்க போறேன்" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கேவும், டாக்கியாவும் இருக்கிற மாரி சேர்ந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா சாயு. அப்ப திடீர்னு அவங்க 2 பேரும் பசங்க ஜாலியா விளையாண்டுன்னு இருக்கும்போது, ஒரு பால் ஒண்ணு பறந்து வருது. அத அடிக்கிறதுக்கு அவன் தம்பி வேகமா வந்து, கொட்டோக்காவ ஒரே இடி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோகோ டாக்கியாவ கிஸ் பண்றதுக்கு கிட்ட போயிறா. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அது அப்படியே போய் நின்னுது அவன் க்ளோஸ் அப்ல. இத பார்த்த உடனே கொட்டோகோக்கு செம ஷை ஆயிடுச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வெட்கப்பட்டு வரமான்னு இருக்கிறான். உடனே அவங்க அண்ணன் வேகமா வந்து, ஒரு மம்முட்டி எடுத்து ஓங்கி அந்த மண்ணு மேலயே குத்திட்டு, "வாங்க நம்ம பார்பிக்யூ சாப்பிட போலாம்" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. டாக்கியா நெனச்சு பாக்குறான், "டேய் நான் உன்ன என்னடா பண்ணேன்? எதுக்குடா இது மாரி பண்ற?" அப்படின்னு அவன் நெனச்சு பாக்குறான். குன்னிச்சிரோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு குடுக்குறான். உடனே சாய் உடனே, "எனக்கு வெஜிடபிள்ஸ் நெறைய வைங்க" அப்படி சொல்றான். உடனே அந்த குனிச்சிரோவும் வைக்கிறான். உடனே அவங்க 2 தம்பிங்களும், "எனக்கு மீட் நெறைய வைங்க" அப்படி சொல்றான். "சில்லி பாய்ஸ் உன்ன என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குதுடா" அப்படின்னு சொல்றான். உடனே கொட்டோக்கோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, யாக்கிஸ் நூடுல்ஸ் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குடுக்குறா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இபிக்கியும், கக்குவும் டாப்பியா கிட்ட வந்து ஒரு கார்ன் டாக்ஸ் குடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியாவும் ரொம்ப நன்றி அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அத வாங்கிக்கிறான். அப்ப திடீர்னு அந்த பசங்க, "நீ ஏன் கொட்டகை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்ற? நீ தானே அவனோட பாய் ஃப்ரெண்டு. அவ கூட தான் இருக்கணும்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இத கேட்டோனே கொட்டகா உடனே, "அதெல்லாம் இல்ல. அவ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் தான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டகா அவங்க சொல்றத மறுக்கிறா. உடனே சாய் திடீர்னு வந்து, "உண்மைய சொல்லப்போனா, அவ கொட்டோக்காவோட கேவ தான் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்ட உடனே கேவும், "இல்ல, இல்ல" அப்படி சொல்றா. இந்த 3 பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கி எந்த பொண்ணு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொட்டகவும் கேவல, "ஏய் ஒழுங்கா இத நிறுத்துங்கடா" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட சேலஞ்ச கன்டின்யூ பண்றாங்க. "கே தான் பெஸ்ட்டு, கொட்டோக்கா தான் பெஸ்ட்டு" அப்படி சொல்லி. உடனே அவங்க தம்பிங்க 2 பேரும், "எங்க அக்காவும், டாக்கியாவும் ஏற்கனவே ஃபோட்டோ பூத்து சேர்ந்து போயிருக்காங்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா சொல்றான். உடனே இத கேட்ட சாயு, இதெல்லாம் ஒரு விஷயமா? டாக்கியாவும், கேவும் எங்க வீட்ல இந்த மாரியான விஷயத்தெல்லாம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா இல்லையா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. இத கேட்டதும் அந்த பசங்களுக்கு அப்படியே மூஞ்சியே மாறிடுது. ஷாக் ஆயிட்டாங்க. உடனே கே, "இல்ல, இல்ல, இல்ல" அப்படி சொல்லி வந்து சமாளிச்சுட்டு இருக்கா. உடனே கேவும், கொட்டாக்கவும், "டேய் நீங்க சண்டை போடுறதா இருந்தா உங்களுடைய ஸ்கில்ஸ வச்சு சண்டை போடுங்கடா. எங்கள வச்சு சண்டை போடாதீங்கடா" அப்படி சொல்றா. உடனே இத கேட்டதும் ஹிப்பிக்கியும் கேட்கிறவும், "நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பெக்ஸ் கேம்ல எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? நாங்கலாம் ரேங்கர்ஸ்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுருக்காங்க. உடனே சாய் இத கேட்டதும் கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் பண்ணாம, அது வெறும் வீடியோ கேம் தானே" அப்படி சொல்லிடுறா. உடனே அந்த பசங்க டப்புன்னு, "அப்படின்னா வா என் கூட ஸ்விம்மிங் போட்டி பண்ணி யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். வா பீச் வாலிபால் விளையாடலாம்" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சாயுவ கூப்பிடுறாங்க. சேலஞ்ச் பண்றாங்க. உடனே சாயு, "ஆ என்கிட்ட பேச்சுல ஜெயிக்க முடியலன்னு சொல்லி, நீங்க காம்படிஷனா இத மாத்துறீங்களா?" அப்படி சொல்லி பார்த்தா மறுபடியும் கலாய்க்கிறா. உடனே அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரையும் சண்டை போடாம தடுக்கிறதுக்கு பார்த்துக்கிறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சாயு அவங்க தானே முதல்ல போட்டி ஆரம்பிச்சாங்க சொல்லி அந்த பசங்க மேல போய் போடுறான். உடனே கடைசியில இபிக்கியும், கெகுரவும் இவ கூட பேசவே முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து வேகமா கிளம்பி ஓடிடுறாங்க இவன் மேல கோச்சுக்கிட்டு. உடனே சாயியோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டல் ஆயிடுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொடோக்கோ அவங்களுடைய தம்பிக்கோசரம் சாரி கேட்க ட்ரை பண்றா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு டாக்கியா, "ஏய் சாயு வா நம்ம போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் கம்பெனி குடுன்னு" வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியாவ
சாயிவை கூட்டின்னு போயிடறான் டாக்கியா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரும்போது டாக்கியா வந்து சாய் கிட்ட பேச்சு கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் மூஞ்ச கூட்டி பேசவே இல்லை. உடனே வந்து பாத்தீங்கன்னா டாக்கியா பாட்டு பேசினே போறான். உனக்கு தெரியுமா சாயு, இந்த நாளுக்கோசரம் தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. இன்னைக்கு நான் பீச்சுக்கு வர போறது நினைச்சு கேக் கூடவும் கொட்டக்கா கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட கொட்டக்காவோட ஃபேமிலி கூடயும், அது மட்டும் இல்லாம குறிப்பா சாயு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்பவும் ஆர்வமா இருந்தேன். அதனால தான் நான் வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஒண்ணா இருக்கணும்னு வந்து நான் நினைச்சேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்கியா சொல்றான். இதை கேட்டதும் அவன் வந்து முன்னாடி ட்ரெயின்ல சொன்னதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாயுக்கு ஞாபகம் வருது. உடனே வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு சாயு அவன் கையில வச்சிருந்த ஐஸை பிடிங்கிட்டு இது சீக்கிரமா எத்தனை போய் கொடுக்கலாம் உருகிடும் அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடுறா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டப்பு நின்னுட்டு டாக்கியா கிட்ட டைம் சொல்லிட்டு ஓடிடுறா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்காங்க சாயி கூட சண்டை போட்டு வந்ததுனால. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு சாயி போயிட்டு அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப ஓவரா பண்ணதுக்கோசம் அப்படி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுக்குறா. உடனே அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கூச்சப்பட்டினே அதை வாங்கிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொட்டக்கா அங்க இருந்து என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவளை போட்டு கலாச்சுனுக்குறா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த கேவும் டாக்கியாவும் சொல்றா டாக்கியா கிட்ட, நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க டாக்கியா அப்படின்னு வந்து சொல்றா. உடனே டாக்கியா வந்து இல்ல இல்ல நான் எல்லாம் எதுவுமே பண்ணல அப்படி சொல்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குனிச்சிர வந்து செம்ம ஹாப்பியா வரான். அப்போ வந்து சாயு டாக்கியா கிட்ட ஒரு ஐஸ் ஒண்ணு கொடுக்குறா. உடனே அந்த பசங்க எல்லாம் டாக்கியாவை சீக்கிரமா அந்த ஐஸை சாப்பிடு, நம்ம வந்து போய் விளையாடலாம் அப்படி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவனை சீக்கிரமா சாப்பிட சொல்றாங்க. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா குட்டி பிரேக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் பழைய மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அவனுக்கு அந்த பீச் வந்தது நினைச்சு டாக்கியா கேவும் கொட்டக்கும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது குனிச்சிரும் பக்கத்துல வந்து நின்னு, 小田君って உனக்கு ところでさ、 கேவை ரொம்ப பிடிக்குமா இல்ல கொட்டக்காவை あまり பிடிக்குமா ちゃんとうち அப்படின்னு の வந்து பாத்தீங்கன்னா கேக்குறான். どっちが இதை கேட்டோன்னே டாக்கியா இவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். இந்த பதில் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சுத்தமா திருப்தியாவே இல்லை. உடனே அவன் கொன்னிச்சிர விடாம கேட்கறான், ஒருவேளை இவங்க 2 பேருமே வந்து உங்ககிட்ட டேட்டிங் கூப்பிட்டா நீ உங்க 2 பேர்ல யார சூஸ் பண்ணுவ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேக்குறான். உடனே டாக்கி நினைச்சு பாக்குறான், அடைச்ச ஏற்கனவே இவங்க அது மாதிரி கூப்பிட்டாங்களே, இது இவங்க கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு பாக்குறான். உடனே குன்னிச்சிர சொல்றான், அவங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கோ. கொட்டக்கவும் கேவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பொண்ணுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறதுனால தேவையில்லாத பசங்க வந்து எப்பவுமே அவங்க மேல பாத்துட்டே இருப்பாங்க. அவங்க வழியில குறுக்க வருவாங்க. ஒரு அண்ணனா கொட்டக்கோவையும் சரி கேவியும் சரி நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இத்தனை நாளா தடுத்துட்டு இருந்தேன். ஆனா இனிமே அதுவும் பொறுப்பாயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குன்னிச்சிர சொல்றான். உடனே டாக்கியாவும் ஊ ஊ சொல்லி ஒத்துக்கிறான். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் என்னால தாங்கவே முடியாது. கேவியும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. அவங்க 2 பேரையும் எப்பவுமே நல்லா பாத்துக்கோ அப்படி சொல்றான். இதை கேட்ட உடனேயும் டாக்கியா சொல்றான், அவங்க 2 பேரும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க கஷ்டப்படுறதுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, அவங்க பிரதரே காரணமா இருந்தாலும் சரி, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்றான். இதை கேட்ட உடனேயும் குனிச்சிருக்கு சமசாக்காயிடுச்சு. உடனே டாக்கியா நினைவு, அடடி நம்ம வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டோமா அப்படி சொல்லி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கொட்டக்கவியும் கேவியும் நல்லா பாத்துக்கோ. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பொண்ணுங்களையும் சரி எப்பவுமே அழ வைக்கவே கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற வார்னிங் அப்படி சொல்றான். அப்போ வந்து கொட்டக்கவும் கேவும் பேசிட்டு வந்து போறாங்க. அப்போ வந்து கொட்டக்கோ கேக்கிட்ட என்ன சொல்றானா, ஒரு டைம் இல்ல என்ன டாக்கி அழ வச்சுட்டா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்து போறாங்க. இதை கேட்டவனையும் டாக்கியாக்கு செம்மையா பார்த்துட்ட மாதிரி, இல்ல இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க 2 பேரும் ஒரு படத்துக்கு போனோம், அந்த படத்துல வர சீனை பார்த்து தான் கொட்டக்கோ இது அப்படி சொல்லி வந்து பார்த்தா சமாளிக்கிறான். ஆனா வந்து பார்த்தா அவன் செம டென்ஷன், டாக்கி அவன் மேல செம டென்ஷனா வரான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிப் எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாக்கியா ட்ரெஸ் மாத்திட்டு வரும்போது கொட்டோகோ இன்னும் அதே ஸ்விம் சூட்ல இருக்கிறத பார்த்துட்டு போய் கேட்கறான், நீ ஏன் இன்னும் ஸ்விம் சூட் மாட்டாம இருக்க சொல்லி. கொட்டோகோ தான் சொல்றான், நாங்க வந்து கார்ல வந்திருக்கோம், அதனால நேரா நாங்க வீட்டுக்கு போயிட்டு மாத்திப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். அப்புறம் அவன் டாக்கியா கிட்ட சொல்றா, வரப்போற லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னால கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வர முடியாது, ஏன்னா நாங்க ஃபேமிலியா வெளியே போறோம், எங்க இச்சிச்சி ஃபேமிலி ஃபுல்லாவே அப்படி சொல்றான். உடனே டாக்கியா பரவாயில்ல பரவாயில்ல, நான் வந்து கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ அந்த காமிக்கேன்ட்டு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா, அதனால இது பரவாயில்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினைக்கிறான். பொண்ணை கொட்டாக்கா, என்ன நான் வராத நினைச்சு செம்ம ஹாப்பியா ஆகிற போல, நீங்க 2 பேரும் இப்ப தனியா டேட்டிங் போறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு அடி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவளை பார்த்து கிண்டல் பண்றான். உடனே டாக்கியா, நான் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல, நீ ஏன் எதுவுமே பண்ற அடி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறான். உடனே டாக்கியா சொல்றான், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கும்போது தான் நான் ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். ஃபியூச்சர்லயே நம்ம 3 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கொட்டவும் மெதுவா, ஆமா நானும் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்றா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா
அந்த இடத்துல சூரியன் கீழே இறங்கி அந்த இடமே ஒரு ரொமான்டிக் லுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி என் தாட் தான் ஓடுது. அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா செம செய்ய வரானுங்க ஐடியா என்ன பண்றது சொல்லி. அப்ப டாக்கியா உடனே கொட்டோ கிட்ட ஒண்ணு சொல்ல வரான். அப்ப திடீர்னு அவன் நடுவுல அவங்க அண்ணன் வந்து ஏய் என்னடா பண்ற அப்படி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவன் நடுவுல வந்துட்டான். உடனே அவனுடைய தம்பி 2 பேர் வந்து ஹே கொட்டோக்கு மூஞ்சி ஏன் இவ்வளவு ரெட்டா இருக்கு, ஒருவேளை அவளுக்கு ஃபீவர் வந்திருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுங்கிறானுங்க. கடைசியா கொட்டோக்கோட ஃபேமிலி எல்லாம் கார்ல கிளம்புறாங்க. இப்ப கேவும் சாயு அதுக்கப்புறம் டாக்கியா 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கே தான் வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கும் ஜூஸ் வாங்கிட்டு இருக்கா. அப்ப சாயு வந்து அவ எடுத்த பீச்சில் எடுத்த எல்லா போட்டோவையும் வந்து பாத்தீங்கன்னா டாக்கியா கிட்ட காட்டிட்டு இருக்கா. டாக்கியாவும் ஆமா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாயி கிட்ட சொல்லினுக்கிறான். இப்ப ட்ரெயின்ல ஏறினதும் ஜூஸ் எல்லாருக்கும் வந்து கே கொடுக்குறா. உடனே தேங்க்ஸ் சொல்றான் டாக்கியா. இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப நல்லா போயிடுச்சு, நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேவும் டாக்கியாவும் அவங்க ஒருத்தவங்க மாத்தி மாத்தி பேசினுக்கிறாங்க. அப்பொன்னையும் சாய் சொல்றா நீங்க 2 பேரும் தூங்குங்க, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சின்ன பசங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தா அவங்கள தூங்க சொல்றா. ஆனா வந்து பார்த்தா டப்புன்னு சாயவே தூங்கிடுறா. உடனே கே சொல்றா ரொம்ப நன்றி, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவளை உன் மேல படுக்க வச்சிருக்கு அப்படி சொல்றான். உடனே டாக்கியாவும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்றான். அப்பொன்னே அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குற ஒரு லேடி வந்து சொல்றாங்க கே கிட்ட உன்னுடைய பொண்ணு ரொம்ப அழகா இருக்காமா அப்படி சொல்லிட்டு போறான். உடனே எதுக்கு கே இல்ல இல்ல அவ என் பொண்ணு இல்ல அப்படி சொல்ல இல்ல அவங்க இறங்கி ஓடிடுறாங்க. உடனே அதை தான் வந்து பாத்தீங்கன்னா கே யோசிச்சு பார்த்துன்னு ரொம்ப செய்யா வரா. உடனே அதை டாக்கியா கிட்ட சொல்லலான்னு சொல்றா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டாக்கியா கிட்ட பார்த்துட்டு உடனே அவளும் வந்து பாத்தீங்கன்னா டாக்கியா மேல சாஞ்சிட்டு தூங்கி நிக்கிறா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் குழுங்குந்தோம் டாக்கியா பதிரிச்சு நான் மன்னிச்சிரு நான் வந்து தூங்கிட்டேன் அப்படி சொல்லி. ஆனா கே வந்து மூஞ்சி திருப்பி ரொம்ப ஷையா உட்காந்துக்கிறா. உடனே டாக்கியா கேட்கறா என்ன ஆச்சு எம்மள கோவமானு. உடனே கே சொல்றா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அப்படி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து அவன் மேல தூங்குனத மறைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றா. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.